வேலைவாய்ப்பிற்கான 100% உத்தரவாதத்துடன் MBA படிக்க இன்றைய ஆட்சி பிசினஸ் ஸ்கூலில் சேருங்கள். தைப்பூசத்தை முன்னிட்டு மலேசியாவில் அமைந்துள்ள பத்துமலை ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் லட்சக்கணக்கான பக்தர்கள் காவடி பால்குடம் எடுத்து வழிபாடு நடத்தினர். இது குறித்து நமது தலைமை செய்தியாளர் ராஜா கொடுக்கும் தகவல்களையும் தற்போது கேட்கலாம். தைப்பூச திருவிழா தமிழகத்தில் மட்டுமல்லாமல் தற்பொழுது மலேசியாவிலும் கொண்டாடப்பட்டு வருகிறது. அதாவது மலேசியாவில் உள்ள சிலாங்கூர் என்ற மாநிலத்தில் தான் இந்த பத்துமலை முருகன் கோவில் அமைந்துள்ளது. மலேசியாவில் மொத்தம் 12 மாநிலங்கள் உள்ளன. அதில் இந்த அதாவது பத்துமலை ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி கோவில் என்பது 1891 ஆண்டு துவக்கப்பட்டது. அதிலிருந்து தைப்பூசம் தற்பொழுது அங்கு வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. லட்சக்கணக்கான இந்தியர்கள், அதாவது மலேசியாவில் வசிக்கக்கூடிய இந்தியர்கள், தமிழர்கள் இந்த தைப்பூச திருவிழாவை மிகப்பெரிய ஒரு விழாவாக கொண்டாடி வருகின்றனர். அந்த நாட்டு அரசும் அந்த சிலாங்கூர் மாநிலத்திற்கு விடுமுறை கூட அளித்துள்ளது. அன்றைய தைப்பூச தினத்தன்று எப்படி தமிழகத்தில் நாம் எல்லாம் காவடி எடுத்தும் பால்குடம் சுமந்தும் இந்த தைப்பூசத்தை கொண்டாடி வருகிறோமோ அதே போல் அங்கு வசிக்கக்கூடிய தமிழர்கள் பால்குடம் எடுத்து அதே போல் காவடி எடுத்து இந்த தைப்பூசத்தை கொண்டாடி வருகின்றனர். சுமார் 10 லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் இந்த விழாவில் கூடுகிறார்கள். அதாவது மலேசியாவில் எந்தெந்த பகுதிகளில் எல்லாம் இருக்கிறார்களோ அனைவரும் அந்த பத்துமலை முருகன் கோவிலில் இன்று மொத்தமாக வந்து விடுவார்கள். கிட்டத்தட்ட ஒரு வார காலம் இந்த விழா அங்க நடைபெறுகிறது. அங்கு உலகத்திலேயே உயரமான 141 அடி உயரமுள்ள முருகன் சிலையும் அங்கு அமைக்கப்பட்டுள்ளது. ஆகையால் அந்த பகுதி என்பது மிகப்பெரிய ஒரு விழா கோலமாக தான் இன்று அந்த மலேசியாவில் உள்ள சிலாங்கூர் மாநிலத்தில் உள்ள இந்த பத்துமலை முருகன் கோயில் அமைந்துள்ள அந்த இடம் என்பது மிகப்பெரிய ஒரு விழாவாக இடமாக தான் இன்றைய தினம் காட்சியளிக்கும். ஏராளமான மலேசிய தமிழர்கள் அந்த பகுதியில் இன்று முருகனுக்கு நேர்த்தி கடன்களை செலுத்துவார்கள், அழகு காவடி சுமப்பார்கள். இது போன்ற இந்த காட்சிகள் எல்லாம் அங்கு மிகப்பெரிய ஒரு விழாவாக தான் அந்த பகுதியில் இருக்கும். தமிழர்கள் மட்டுமல்லாமல் மலேசியாவில் வசிக்கக்கூடிய சீனர்கள் மற்றும் மலைய நாட்டினரும் அந்த அவர்களும் பால்குடம் மற்றும் காவடி எடுக்கக்கூடிய காட்சிகள் எல்லாம் நாம் அங்கு காண முடிகிறது. தமிழகத்தை போலவே தற்பொழுது மலேசியாவிலும் பத்துமலையில் தைப்பூச திருவிழா என்பது களை கட்ட தொடங்கியுள்ளது. விவரங்களுக்கு நன்றி ராஜா. வேலைவாய்ப்பிற்கான 100% உத்தரவாதத்துடன் MBA படிக்க இன்றைய ஆட்சி பிசினஸ் ஸ்கூலில் சேருங்கள்.